ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். அம்மா ராஜாத்தி மாரா யாரோ மெசேஜ் வச்சுருந்தியா? சிறுகிழங்கு கிடைக்கி இல்லையே, நீங்கள் சிறுகிழங்கு ஆக்கி மீன் ஆக்கிக்கிறீங்க. ரொம்ப டாப்பாய்க்குமே சாப்பாடு இதை பாருங்க. கடையும் உங்களுக்கு காட்டிட்டேன், சிறுகிழங்கு வாங்கிட்டு வந்துட்டேன். 1/4 கிலோ 30 ரூபா. சீனிக்கிழங்கு பாருங்கள், என்ன எல்லாம் இந்த தை மாதம் தான் ஜோராக வரும். வேண்டிக்கு இதை ஆக்கி ஊறா போடலாம். நான் ஊறா திங்க இப்போ பயமாக்கி பூண்டுகளை பாருங்கள், பருசாக வருது. எல்லாம் மாதம் தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கன்னு அந்த நல்லா பாட்டு படிப்போம். நம்ம தமிழ் மாத கணக்கு படிக்க தான் எல்லா சாமானும் டாப்பாக வரும். ஒரே இதாக தக்காளி பழத்தை பாருங்கள். தை மாதம் தமிழ் மாதம். இப்போ நான் அன்றைக்கி கொஞ்சம் மசாலா திரிச்சதை காட்டினேன். எனக்கு கொஞ்சம் கலர் காணாது போல. இன்றைக்கி ஆக்கினேன், மீன் ஆக்கினேன். அதுக்கு சட்டே 2 ஆச்சி வத்தத்தூள் வாங்கிட்டு வந்துட்டேன். இதை போட்டு கலப்புனா சரியாக போயிடும். கலரி வச்சா கலர் சரியாக போயிடும். சொல்லிக்கிட்டேன், அன்றைக்குள்ள கலர் அழகாக இல்லை. நான் உங்களுக்கு யூடியூப்பில் போட்டேன். அதுக்கு தான் 2 இது வாங்கினேன். அதை போட்டால் சரியாக போகும். அதுக்கப்புறம் சிறுகிழங்கெல்லாம் கிடைக்கிது. ஏன் கிடைக்கல? சீனிக்கிழங்க பற்றி என்ன அழகாகிக்குது. இதெல்லாம் இந்த சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். தக்காளி பற்றிலாம் ஜோர் சூப்பர். பரும்பழம் உண்டையெல்லாம் பாருங்கள், என்ன அழகாகிக்குது. பெருசாக சீசன் சாமான். இப்போ வர்ற சாமான் எல்லாமே வாங்கி நல்லா என்ஜாய் பண்ணுங்க, அனுபவிங்க, தின்னுங்க. டாக்டர் கொடுக்காதீங்க. சத்துள்ள ஆகாரத்தை ஆக்கி என்ன பலா இல்லாமல் நடமாடுங்கிற அதுக்கு இடம் கொடுக்காம நல்ல உணவை திண்டு. ஒரு தடவைக்கு ஆஸ்பத்திரி போனால் எவ்வளோ அட்மிட் பண்ணாவோ அல்லது நீங்கள் டாக்டர்கிட்ட போனாலும் கொஞ்சம் நெஞ்ச செலவில்லை. ஒருத்தர் சொல்லி கண்ணீர் வடிக்கிற கையில் செலவுக்கு இல்லாதையெல்லாம் ரொம்ப உயிரை பறி கொடுக்க இயலுமா கடந்து துடிக்கிடுவோம். இந்த மாதிரி நல்ல வசதிகளை ஆக்கி கொடுத்து. ஆனால் கட்டாயம் சிறுகிழங்குக்கு இறால் போடணும். ஒரு இறாலையாவது நான் 10 பிச்சு போட்டாலும் பரவாயில்ல, அந்த வாசனை இறங்கிடும். எண்ணெய் விட்டு ஆக்குங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.